ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங் முறுக்கு. ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கு எல்லா அளவும் அண்ட் ப்ராப்பரான ரெசிபி சொல்கிறேன் கேளுங்க. 1 கப் தண்ணி, அதில் வந்து தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு அண்டு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். அதில் மாவு சேர்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மாவு சேர்க்க போகிறோம், அரிசி மாவு. அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும், ப்ராப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பட்டர். இப்போது இந்த அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருந்தால அதையும் ஆட் பண்ணியாச்சு. 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுத்த மாவை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வெண்ணெய் ஆட் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க. அது ரெண்டுமே ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அது ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு, லைக் தண்ணி கொஞ்சம் தேவைப்படுதுன்னா சுட தண்ணி தான் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி அட் அ டைமில் விட்டுறாதீங்க. ரொம்ப சாஃப்டாகிடுச்சுன்னா நமக்கு முறுக்கு ஒழுங்காக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் தாங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அது வந்து நல்லா இந்த மாதிரி நீட்டாக வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து எந்த சைஸில் அந்த ரிங் தேவைப்படுதோ அந்த சைஸில் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ரிங் முறுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ ஈஸியாக செய்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக காலியாகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக, அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும். நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியில் ஒன்றை கூட விடாமல் ப்ராப்பராக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ரிங்காக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரிங்காக அதில் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு பொறுமையாக வேகட்டும். அப்போ தான் ப்ராப்பராக கிறிஸ்பியாக வரும். உள்ளெல்லாம் ப்ராப்பராக வெந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இதை வேக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக வெந்து வரும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே கலரில் ஒரே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ஒரு 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட்டுக்கு இருந்ததுன்னா ப்ராப்பராக குக் ஆகிடும். இன்னும் ஈஸி மெத்தட் சொல்லணுன்னா, இந்த பபிள்ஸ்லாம் வருதில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அந்த மாதிரி டோட்டலாக கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக கிறிஸ்பி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ இதுவுமே ஒரு டிப் தான், நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து கிறிஸ்பியாக ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்பை யூஸ் பண்ணுங்கள். அந்த பபிள்ஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா இந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ இது எப்படி வந்திருக்குன்றதை நான் உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக பாருங்கள். ஆயிலுமே ரொம்ப அப்சர்வ் பண்ணலை. இந்த மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.